தான் மன்னியரசு 50 நிமிஷமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. யாருக்கு பல பரீட்சை? திமுக கூட்டணி எந்த அடிப்படையில் வாக்குகளை சேகரிக்க போகிறது? உங்களுடைய வியூகம், தேர்தல் யுக்தி என்ன? விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணியில் தான் நாங்கள் வந்து தேர்தல் பரப்பில் ஈடுபட போகிறோம். ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு எப்போவுமே வந்து சமூக நீதியாளர்களுக்கு அது கையில் இருக்கும். சமூகத்துக்கு எதிராக முழுக்க முழுக்க வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்கு ஈரோடு எப்போவுமே வந்து கிடைக்காது. அதனால் இந்த ஈரோடு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பல பரீட்சை அப்படிங்கிறதே வந்து அந்த நீங்கள் ஊடகங்கள் பல பரீட்சைன்னு சொல்கிறது தான் இப்போ அது வேணால் கட்டமைக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் அங்கே ஒன்றும் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏனென்றால் அதிமுக ஒரு தேர்தல்னு வந்துட்டா கண்டிப்பாக அது யாருக்கான பல பரீட்சை தானே? அது ஊடகங்களுக்கா? அதுல அது அந்தந்த கட்சிக்கான பல பரீட்சை. அதிமுக நிற்கிதா, நிற்கிற வண்டியில் நிற்கலை, இப்போ அங்கே நிற்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாஜக நிற்க போதா அப்படின்னா அது நிற்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அது திடீர்னு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா 2 நாளைக்கு முன்பு கூட அங்கே கோயம்புத்தூரில் வந்து இந்த வியாபாரிகள்லாம் பேசுனதில் வந்து இந்த பட்டர் ஜாம் பன்னுக்கு வந்து வரி தொடர்பாக வந்து பேசும்போது அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை வந்து மணி பேக்க வச்சதுனால கட்டாயம் இந்த ஈரோட்டில் வந்து பக்கத்திலே இருக்கிற இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய எதிர்வினை இருக்கும். வியாபாரிகளே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் கோயம்புத்தூரில் நம்ம வந்து சொல்லப்படுற ஒரு செய்தி. இது யூகத்தில் அடிப்படையில் சொல்கிறதில்ல. அவ்வளவு வந்து வியாபாரிகள் வந்து பாஜக மீது, குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் மீது அவ்வளவு வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா வியாபாரி மிக முக்கியமான வியாபாரி, அவர் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர். அவரை போய் காலில் விழ வச்சு வந்து வன்மத்தை கக்கியிருக்கிறாங்கன்னா இவன் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது போல் இந்த இன்னும் ஓராண்டு தான் இருக்குது தேர்தல். இந்த 2026க்கானது இன்னும் 1.5 ஆண்டுகள் 15 மாதங்கள் இருக்குது. அதுக்கிடையிலே இந்த ஓராண்டுக்கு இடையிலேயே வந்து இந்த தேர்தல் வந்திருக்கு. தந்தையும் மகனும் இறந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய வேதனை, அந்த குடும்பமே வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த தேர்தல் நடக்குது. அப்போ இந்த தேர்தலை வந்து மக்கள் வந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. அதிமுகவுக்கு என்ன அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடத்துல வந்து அவங்க வைப்பு தொகை இழந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மதுரை, தென் சென்னை, கன்னியாகுமரி, வேலூர், இப்படி வந்து நெல்லை, புதுச்சேரி உள்ளிட்ட 7 தொகுதிகள் வந்து வைப்பு தொகை இழந்திருக்கிறாங்க. பாஜக 11 தொகுதியை வைப்பு தொகை இழந்திருக்கு. நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன். அதே போல் வந்து 3வது இடத்துக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்ட தொகுதிகள் வந்து மொத்தம் 9 தொகுதிகள். அது வந்து மதுரை, தென் சென்னை, தேனி, ராமநாதபுரம், வேலூர், நெல்லை, நீலகிரி, தருமபுரி, கோவை. இது வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தொகுதி. 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தொகுதிகள் வந்து கன்னியாகுமரியும் புதுச்சேரி. அதான் அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்னா, 7 தொகுதிகள் வைப்பு தொகை இழந்துருச்சு. 3வது இடத்துக்கு வந்து 9 தொகுதிகள். 4வது இடத்துல வந்து 2 தொகுதிகள் வந்து அது வந்து இழந்து நிற்குது இப்போ. அப்போ அதனுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது, அல்லது இருப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேசிய பேச்சு மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும்ல. கடந்த கால தேர்தல்களில் வைப்பு தொகையை, இந்த கட்டுத்தொகையை இழந்த கட்சிகள்னு இருக்கும். அடுத்ததுல அவங்களே வந்து வெற்றி பெற்ற வரலாறுகளும் இருக்கு. அவங்க பங்கெடுக்கணுங்கிறக்கா சொல்கிறேன் நான். நீங்கள் அது அவங்க இழந்திருக்கிறாங்க, அப்போ வந்து இந்த இடத்துல பங்கெடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இது அதிமுகவுக்கு வந்து மிக முக்கியமான தேர்தல். ஈரோடு தேர்தல் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு வலிமையான கட்சி. அதிமுக வந்து இன்றைக்கி திமுகவோடு வாக்கு வங்கியில் வந்து 3% டிஃப்ரெண்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த தேர்தல் களத்தில் முதல்ல பங்கெடுக்கணும், முதல்ல கிரவுண்டுக்கு வரணும். கிரவுண்டுக்கு வராமல் வந்து பணம் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னா முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் ஆனதே பெரிய போராட்டத்தில் ஆயிருக்கிறாரு. பணம் கொடுத்து தான் மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுத்து தான் பொதுச் செயலாளர் ஆனார்னே ஒரு அமைச்சர் வந்து வெளிப்படையாக பேசுகிறாரு. அப்படி கட்சிக்குள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கே பணம் கொடுத்து தான் வந்து அவர் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னா இந்த பணம் கொடுக்கறது வந்து யார் இதை வந்து சொல்கிறது? இப்போ அப்போனா வந்து அதிமுகவில் வெற்றி பெற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்காங்க. அவங்க பணம் கொடுத்து தான் இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் அக்கறை உள்ளவர்கள், அது மீது நம்பிக்கை உள்ளவர்கள்
இந்த மாதிரியான பொது இடத்துல அல்லது இந்த மாதிரி அவையில் வந்து பணம் கொடுத்து தான் அப்படின்னு சொல்லுவது வந்து ஜனநாயகத்தை வந்து இழிவுபடுத்துறதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதற்கான அந்த அந்த தொகுதியில் வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கணும். மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் நம்ம செந்தில்வேல் சொன்னது போல் ஆர்கே நகரில் தேர்தல் நிறுத்தப்பட்டது தொடர்பான ஆதாரங்களோடு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ அதுபோல் எங்காவது இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா பணம் கொடுத்ததற்காக தேர்தல்களை நிறுத்தியது தமிழ்நாட்டில் தான். அது அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், அல்லது ஆர்கே நகராக இருக்கட்டும், இது எல்லாமே அதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டது தான். அப்படிங்கிறதுனால கூட வந்து தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கலாச்சாரம் இருக்குங்கிற அடிப்படையில் இருந்து கூட அவர் முன்வைக்க இல்லை. அது அதை அப்படி பொதுவாக கலாச்சாரம் வந்து நீங்கள் அதை சொல்லிட முடியாது, அப்படி கட்டமைச்சிட முடியாது. இப்போ பணம், இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தேர்தல் நிற்கிறோம், எங்களுக்கு ஏது பணம்? அப்போ பணம் கொடுத்து தான் அப்படின்னு சொல்கிறது அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து வாக்காளர்களுக்கு வந்து அந்த மனநிலையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து அதற்கான குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்காமல் போகிற போக்கில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அப்போ அவர்கள் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியிலையும் நம்ம கணக்கெடுக்கணும்ல. ஈரோடு அப்படிங்கிறது வந்து கடந்த முறை வைத்தது திருமங்கலம் ஃபார்முலாவை முறியடித்த ஒன்று ஈரோடு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு விமர்சனம் வச்சாங்க தெரியுமா? அந்த விமர்சனத்தை இந்த முறை எப்படி கையாள போகிறது திமுக கூட்டணி? இல்லை, அதாவது இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை தோக்கடிச்சிட்டு அதை விட வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அது அந்த பிம்பத்தை தான் அதான் வந்து அதை வந்து சொல்கிறாங்க. தேர்தல் களத்தில் இறங்கி தேர்தலில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மட்டும்தான் சொல்லணும். தேர்தலே நீங்கள் பங்கெடுக்கலை, அந்த களத்துக்குள்ளே நீங்கள் இல்லாமல் நீங்கள் கிரவுண்டுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அந்த குற்றச்சாட்டு எப்படி நீங்கள் சரியான ஒரு இதில் நீங்கள் சொல்ல முடியும்? அதற்கு உங்களுக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். கிரவுண்டில் வரணும், நீங்கள் போட்டியிடணும், நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரை செய்யணும், நீங்கள் வந்து அதுக்கான பணம் கொடுக்குறாங்கன்னா பிடிக்கணும். நிறைய இடங்களில் வந்து அதுக்கான செயல் திட்டங்களோடு செயல்படுறாங்க. நீங்கள் அதுக்கான முன்முயற்சியில் ஈடுபடணும். கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் வரலை, ஆனால் அவன் வந்து பாலா அப்படி போட்டான் இப்படி போட்டான் நீங்கள் வந்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அந்த பல பரீட்சைங்கிற இடத்துல கடந்த முறை வந்து அந்த பகுதியுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் 1,00,000 வாக்குகளை கடந்து வெற்றி பெறுவோம்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அதே மாதிரி அவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அவருடைய மைலேஜுக்கே அடுத்து அவர் இன்னொரு இலக்கை வைக்கணும்ல, அப்போ உங்கள் கூட்டணிக்கும் அது ஒரு பெரிய சவால் தானே? இல்லை, அதாவது 2 செய்தி அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தான் சுப்பிரமணியம் சுட்டி பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தில் இப்போ என்ன சொல்கிறாரு? பாஜகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, கொங்கு பகுதியே எங்கள் பகுதி அவர் சொல்கிறது. நாங்கள் வந்து அங்கே எங்களுக்கு பலம் இருக்குது, அந்த அரவக்குறிச்சி எங்களுக்கு இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடங்களையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த கட்டமைப்பை எதுக்காக அவங்க கட்டமைக்கிறாங்க? எங்கள் பகுதி எங்கள் தொகுதின்னு எப்படி அதை வந்து சொல்ல முடியும்? அது வந்து நீங்கள் வந்து தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும், வாக்கு வங்கி அடிப்படையில் நீங்கள் பேசணும், வெற்றி பெறணும். அப்போ இது எங்கள் தொகுதின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து இல்லாமலே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பகுதியில் வெற்றி பெற்ற திமுக அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் சொல்கிறாரு, இதை வந்து நாங்கள் வெற்றி கோட்டையாக மாற்றுவோம், கடந்த முறையை விட இன்னும் கூடுதலாக வாங்குவோம் அப்படிங்கிறது பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாரு. அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாரு. நீங்கள் வந்து விரக்தி அடிப்படையில் பேசுகிறீங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசு, திராவிட மாடல் அரசு என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசுவாங்க. நாங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வாக்களிங்க. நீங்கள் இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாக்களிங்க. நான் முதல்வர் திட்டம் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு வாக்களிங்க. இந்த மாதிரியான செயல் திட்டங்களை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த பகுதியிலே கோயம்புத்தூர், ஈரோடு பகுதியிலே நீங்கள் வந்து இந்த ராஜாஜி கொண்டு வந்து குலக்கல்வி திட்டம் மாதிரி இவங்க வந்து விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டம் குறித்து வந்து விஸ்வகர்மா மக்கள் பற்றி எவ்வளோ இழிவாக பேசினாங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பேசினாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? கைவினைஞர்கள் சொன்னது குறித்து யார் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினாங்க. அப்படியே ஒரு பகுதி மக்களை இழிவுபடுத்துறது, மத ரீதியாக இழிவுபடுத்துறது, மத ரீதியாக வெறுப்பை கட்டமைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தோடு தானே பாஜக மக்கள் மீது நம்பிக்கை. நீங்கள் என்ன செயல் திட்டத்தோடு நீங்கள் பேசுவீங்க தானே? வானதி ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அதுக்காக வந்து மோடி வந்து இன்னைக்கு வந்து 3வது முறையாக ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சா வந்து ஆக்கியிருக்கிறாங்க. அவர் என்னென்ன நிதிஷ்குமார் அவர்களோ நீங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களோ வந்து ஆதரவோடு அவர் வந்து ஆயிருக்கிறாரு. எல்லாருக்குமான ஒரு செயல் திட்டத்தோடு செய்கிறாங்க.
இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து வெற்றி பெறுங்கன்னு ஒரு நம்பிக்கை நடிப்பில் நீங்கள் வாக்களிச்சிருப்பாங்க. ஆனால் பின்ன அவங்களோட செயல்பாடு என்ன, அது தொகுதியில் என்ன செயல்படுறாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்லுவாங்க. நமக்கு அது அந்த கேள்வி வந்து மக்கள் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி மக்களே, விஸ்வகர்மா மக்களே வந்து எப்படி இழிவுபடுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சோம். அவங்க எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வாக்கு கேட்பீங்க, அதான் என்னுடைய கேள்வி. பாஜக என்ன சொல்லி வாக்கு கேட்கும்? ஏன் அவங்களுக்கு வாக்கு கேட்பதற்கு ஈரோட்டில் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறேன். இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன் நான். எனக்கு தெரில பாஜக என்ன வாக்கு சொல்லி. திமுக மீதான நீங்கள் சொன்னீங்க, அவர் மரியாதைக்குரிய அவர் சுப்பிரமணியன் சார் சொன்னார், அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து திமுக ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் இருக்குது, அதிருப்தி இருக்குது, திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற இதே அளவுகளை வந்து விக்கிரவாண்டியில் சொன்னாங்க. திமுக மீது அதிருப்தி இருக்குது, நாங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ அதிருப்தி வாக்குகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிருப்தி வாக்குகளை எப்படி நீங்கள் வந்து அதை வந்து அறுவடை செய்ய போகிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்கள் மேலே நம்பிக்கை என்ன இருக்குது? நீங்கள் களத்தில் நீங்கள் இன்னொருத்தர் புகழத்தானே நீங்கள் திருடுறீங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர், அவர் தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து தொடங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஆகாது. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றீங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய ஃபவுண்டர் முகத்தை வந்து நீங்கள் திருடுறீங்க அப்படின்னா, மோடியோட நீங்கள் ஒப்புறீங்க அப்படின்னா உங்கள் மீது முதல்ல நம்பிக்கை இல்லையே. நீங்க என்ன சொல்லி நீங்க இப்போ ஓட்டு கேட்க போறீங்க? அம்பேத்கர் பட்டேல்னு அவங்க நிறைய தலைவர்களை பொது தலைவர்களா பார்க்கறாங்க, அப்பையில இருந்து அந்த கட்சியில கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லங்க, அதாவது இப்ப பட்டேல் கூட அவங்க தலைவர் இல்ல, அவர் காங்கிரஸ் தலைவர். அதுக்காக தான் சொல்றேன். அதுதான் நீங்க காங்கிரஸ் தலைவரை வந்து நீங்க வந்து அவங்க எல்லாரையும் பொது தலைவராக பார்க்கறாங்க, அவங்க செஞ்சது நாட்டுக்கு செஞ்சதை வச்சு பொது தலைவரா பார்க்கறாங்க, அவங்களும் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, நீங்க பட்டேல் சமூகத்தினுடைய வாக்குகளை கவர்வதற்காக அவர்கள் வந்து நீங்க வந்து போடுறாங்க. நீங்க அப்படி நம்ம பிள்ளைகள்லாம் தான் தான் அப்பன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. இல்ல, நான் அந்த பழமொழியை இங்க அனுமதிக்கல, நான் சொல்றது பொதுவான கருத்தா நான் வைக்கிறேன். ஒரு செயல் திட்டத்துக்கு பின்னாடி அவர்கள் வந்து அதுக்கான பின்னணியோட தான் வந்து செயல்படுறாங்க. நீங்கள் பட்டேல் சிலை வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து காங்கிரஸில் இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரு. பட்டேல் சமூகத்தை வந்து நீங்கள் வந்து வாக்குகளை கவர்வதற்காக பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு எம்ஜிஆர்னு இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஏன்னா இவர்களுக்கு எதை நீங்கள் மோடி சொல்லி ஓட்டு கேட்க முடியல. மோடி அலைன்னு சொன்னாங்க. மோடி அலையினும் போது தான் வந்து மோடி அலை இங்கே வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்போ மோடியை சொல்ல முடியாது. அமித்ஷாவை பற்றி இங்கே யாருக்குமே வந்து எந்த நம்பிக்கை முடியும். எந்த ஒரு ஐடியாலஜியை சொல்லி அல்லது என்ன மாதிரியான சொல்லி அவங்க வந்து வாக்கு கேட்பாங்க. வாக்கு கேட்பதற்கே அவர்களால் முடியாது. அதனால தான் நான் சொல்கிறோம், நீங்கள் அதிமுகவினுடைய முதுகலை ஏறி தான் நீங்கள் வந்து வாக்கு நீங்கள் வந்து கேட்டீங்க, 4 இடத்துல வெற்றி பெற்றீங்க. இப்போ நீங்கள் தனியாக நீங்கள் மோடி சொல்கிறீங்க, நாங்கள் இந்தியா முழுக்க ஆட்சி செய்கிறோம். என்டிஏ கூட்டணியாக நாங்கள் இவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறோம். அது நீங்கள் அதைத்தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து கடந்த காலங்களில் அவர்கள் வாக்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொந்தமாக அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஆட்களை நிறுத்தி பண்ணலை. ஒரு ஃபெமிலியரான ஆட்களை வந்து நீங்கள் ஆளுநராக இருக்கிறாங்க, நீங்கள் ரிசைன்மெண்ட் வாங்க, நீங்கள் நில்லுங்க. எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, வாங்க நயினார் நாகேந்திரன் நீங்கள் நீங்கள் வந்து இந்த இடத்துல நில்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏசி சண்முகம் வாங்க நீங்கள் நில்லுங்க. அதாவது சாதி வாக்குகளை வந்து கவரக்கூடிய அந்த ஒரு ஃபெமிலியராக இருக்கிறவங்கள நிறுத்தி வாக்குகளை வாங்கிக்கிட்டு இதுதான் வந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு குறுக்கு கூட்டணியில் எப்படி நிற்க வைப்பீங்க? நான் கேட்குறேன், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்ல, ஏற்கனவே ஆளுநராக இருந்தாங்கல்ல, ஆளுநராக இருக்க ரிசைன்மெண்ட் ஏன் வந்து நிறுத்தி வைக்கிறீங்க? அங்கே ஆள் இல்லையா உங்களுக்கு? அந்த தொகுதியில் ஆள் இல்லையா? அப்போ என்ன உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், அதுக்கு வந்து ஒரு ஆட்கள் வேணும். நீங்கள் வந்து கீழே இருக்கிற பாஜகவில் இருக்கிறவங்க யாருக்கும் உங்களுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு நிறுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த துணிச்சலும் இல்லை. அதனால் நீங்கள் இவங்களை பூரா நிறுத்தி பண்ணுறீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அணி அப்படிங்கிறது ஈரோடு தேர்தலில் வலிமையாக கட்டாயம் வந்து ஈரோடு மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் தான் இந்த கூட்டணிக்கு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறப்போகுது. அதிமுக போட்டியிடும். எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது அதிமுக இந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தை நம்பி இந்த தேர்தலை போட்டியிடணும். பாஜகவும் போட்டியிடணும். எல்லாரும் போட்டியிடட்டும், அப்போ தெரியட்டும். பேசலாம்.